நண்பா எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நான் தான் உங்கள் திருவள்ளூர் மீனவன் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற வலை வந்து பார்த்திங்கன்னா மணி வலை நண்பா. இந்த வலை வந்து பார்த்திங்கன்னா 55 அடி நீட் நண்பா. வலையோட நீட்டு வந்து பார்த்திங்கன்னா 55 அடி, ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 20 அடி வரும் நண்பா. இந்த வலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சின்ன குட்டையில் பொறுத்து தான் நம்ம எடுத்துன்னு போகிறோம். அந்த வலையை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆமாம், நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அங்கேயே எடுத்துன்னு போய்ட்டு இந்த வலையை கட்டி ஒரு சின்ன குட்டை, எல்லோரும் மீன் பிடிச்சிட்டு லாஸ்ட்டாக விட்டு போயிடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு குட்டையில் போகிறதுக்கு தான் நாங்கள் வந்து இந்த வலையை வந்து கட்டி எடுத்துன்னு போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த வலையில் நம்ம எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கிறோம் அப்படின்றத இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ விரால் பிடிச்சிருப்போம். ஆமாம், நிறைய விரால் பிடிச்சிருப்போம் நண்பா. இது நீங்கள் அந்த குட்டையில் எல்லோரும் மீன் பிடிச்சி ஏறி தான் அது, ஆனால் அங்கங்கே சின்ன சின்னதாக குட்டை மாதிரி ஊன்ட்டுருக்கோம். அந்த குட்டையில் எல்லோரும் தேவி பிடிச்சிட்டு நம்ம கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இருக்கும், சேறு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். அந்த மாதிரி குட்டையில் வந்து தான் இப்போ நம்ம இந்த வலையை போட போகிறோம். வாங்க அந்த குட்டையில் எவ்வளோ மீன் பிடிச்சோம் அப்படின்றத நம்ம பொறுமையாக பார்க்கலாம். பாருங்கள், இந்த வலை வந்து பார்த்திங்கன்னா கயிறு வந்து பார்த்திங்கன்னா அடியில் கயிறு வந்து பார்த்திங்கன்னா 5 mm கயிறு போட்டிருப்பேன். ஓகேங்களா, மேலே வந்து பார்த்திங்கன்னா 4 mm கயிறு போட்டிருப்பேன். ஈயம் வந்து பார்த்திங்கனாக்கா 20 கிராம் ஈயம். ஓகேங்களா, 20 கிராம் ஈயம், ஒரு அடிக்கு ஒரு ஈயம் வந்து நம்ம போட்டிருப்போம் இந்த வயலில் வந்து பார்த்திங்கன்னா. ஆமாம், அதேமாரி தக்கையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு தக்கை வந்து போட்டிருப்போம். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு தக்கை போட்டிருப்போம். நல்லாயிருக்கும் வலை வந்து பார்த்திங்கன்னா. ஆமாம், இப்போ நம்ம ஏரிக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம இந்த ஏரியில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் சேரு தான், ஃபுல்லாமே சேரு தான். ஆனால் அந்த சேத்துல வந்து மீன் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேர் வலை விட்டு பிடிச்சிட்டு தான் இது வந்து இந்த ஏரியில் வந்து இப்போ நம்ம பிடிக்கிறது போகிறோமே. ஆமாம், நான் வந்து பார்த்த உடனே சரி சென்டர்லாம் வைக்கக்கூடாது, எங்கன்னா ஒரு ஓரமாக ஒரு பாலைச்செடி எதனா இருந்தால் ஒரு ஓரமாக வைக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாலைச்செடி ஒன்று இருந்தது. இப்போ நம்ம எதிர்த்த மாதிரி பார்த்திங்கன்னு வச்சிங்கன்னா, இப்போ நான் வலை எடுத்துன்னு போகிறோம் பார்த்திங்களா, அதுக்கு எதிர்த்த மாதிரி இது பாருங்கள் ஒரு பாலைச்செடியை தெரியுதுங்களா. அந்த பாலைச்செடியை தான் இப்போ நம்ம வந்து ரவுண்டு பண்ண போகிறோம். அப்போ இந்த மாதிரி பாலைச்செடி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து தொத்தி வந்து அது உள்ளே சேர்க்கக்கூடாது. ஆல்ரெடி அந்த பாலைச்செடி உள்ளே இருக்கும் மீன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலைச்செடி மட்டும் சைலண்ட்டாக போய்ட்டு அப்படியே ரவுண்டு பண்ணிடணும். இந்த சைடு இந்த லாஸ்ட்டு ஒருத்தர் கரைக்கு போயிடணும், இந்த லாஸ்ட்டு ஒருத்தர் கரைக்கு போயிடணும். ஓகேங்களா, நம்ம கரைக்கு போயிட்டு மணியை வந்து சேத்துல வந்து நல்லா அமுத்திக்கணும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? மணியை வந்து நல்லா சேத்துல வந்து நல்லா மெரித்து நம்ம விட்டு போகிறது தான் நம்ம வந்து மீனை தொற்றணும். நிறைய பேர் தெரியாது என்ன பண்ணுவாங்கன்னா, நீட்டாக போனதுமே வலையை விட்டுடுவாங்க, இப்போ மீன் வந்து தொத்த ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி தொற்றக்கூடாது. இப்போ பாருங்கள் என்ன பண்ணுவோம் பாருங்கள், நீட்டாக வலை விட்டுன்னு போகிறோங்களா, வலை விட்டுனே போயிட்டு அந்த பாலைச்செடி கிட்ட வரைக்கும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா சேத்துல வந்து நல்லா வந்து அழுத்திட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா மீனை போய் நம்ம வந்து துரத்த ஆரம்பிக்கணுமே. ஆமாம், இப்போ ஒரு வாட்டி நல்லா பார்த்துக்குங்க. இப்போ இந்த சைடு ஒருத்தர் போகிறாரு, இந்த சைடு நான் போயின்னுக்கிறேன்னா, இப்போ பாருங்கள் மணியை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வலித்து அப்படியே வந்து வலையை வந்து அழுத்திட்டு மீனை வந்து தொத்த ஆரம்பிக்கணும். அது மீனை தொத்தினா தண்ணியில் காலி தண்ணியிலேருந்து மீனை தொத்தின்னு வரதில்லை. நம்ம விட்டு ரவுண்டு பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, அந்த பாலைச்செடி உள்ளே நல்லா பத்துன்னு இருக்கும் விரால். அது உள்ளேருந்து மீனை வந்து வெளியே வரா மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாலைச்செடி வந்து நல்லா தொத்தி பிடிக்கணும் மீனை வந்து பார்த்திங்கன்னா. இப்போ பாருங்கள், பாலைச்செடி வந்து ரவுண்டு பண்ணிட்டுங்களா. இப்போ ரவுண்டு பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட்டில் ஒருத்தர் கம்பல்சரி இருக்கணும், அதேமாரி இந்த லாஸ்ட்லேயும் ஒருத்தர் கம்பல்சரி இருக்கணும். 2 பேர் கம்பல்சரி இருக்கணும். ஏன்னா மீன் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டில் அந்த லாஸ்ட்டில் தான் மீன் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போகும். அப்போ நம்ம என்ன மாட்டோம்னாக்கா, அந்த வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு அந்த சைடு இந்த சைடு ஒருத்தர் ஆள் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரியாக வந்து இருக்கணும், இந்த மண்ணிலையும் அந்த மண்ணிலையும். பாருங்கள், அங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் பாலைச்செடி வந்து எடுத்துன்னுக்கிறேன். பாலைச்செடியெல்லாம் வச்சு மணியை வந்து நல்லா சேத்துல வந்து அழுத்தி அவங்க 2 குத்துறேன். அங்கே குத்துட்டு அவர் அங்கே உட்காந்துருக்க சொல்லிடுவேன். இனிமேல் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மணியை வந்து நம்ம வந்து வலிக்கணுமே, வலித்து சேத்துல வந்து அப்படியே ஊனணும். பாருங்கள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணியை வந்து வலிக்க ஆரம்பிச்சிட்டுங்களா. மணியை வந்து வலித்து
நமக்கு அந்த பாலை செடிக்கு அடியில் போகிற மாதிரி அது பாருங்கள் எல்லாம் ஒன்று சேர்த்துட்டு வலையை வந்து நம்ம வந்து மேலே தூக்கி போட்டாச்சு. அது ரொம்ப நேரம் வீடியோன்றதுனால அது உங்களுக்கு அது அவ்வளோ நேரம் காட்ட முடியாதுன்றதுனால நான் வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணி தான் உங்களுக்கு நான் போட்டுருக்கேன். ஓட்டி தான் காட்டுறேன்னு பாருங்கள். இப்போ தான் ஒருத்தராக வராங்க மீனை வந்து தொத்துறதுக்கு. அதாவது அந்த பாலைச்செடி இருக்கிற மீனை வந்து மெரிச்சு வந்து வெளியே தொத்துறதுக்கு இப்போ தான் ஒருத்தராக வராங்க. இப்போ பாருங்கள் அந்த பாலைச்செடியை மெரித்த உடனே எவ்வளோ விரால் வந்து விழும் பாருங்கள் வழியில். நிறைய விரால் வந்து பார்த்திங்கன்னா மாட்டியிருந்தது நண்பா. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோ விராலுக்கு வந்து மாட்டியிருந்தது. இந்த ஒரு செடியில் மட்டுமே ஒரு 20 கிலோ விரால் கிட்ட மாட்டியிருந்தது. வலையாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் வச்சுருப்போம். இதில் வலையாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வச்ச வலை காலையில் வச்ச வலை இந்த வலை வந்து 2 மணி நேரமாக அந்த பாலைச்செடியில் தான் இருந்தது. அவ்வளோ நேரமும் நாங்கள் நாங்களே டயர்ட் ஆகிட்டோன்னா பார்த்துங்களேன். மீன் நிறைய இருந்ததுனால பிடிச்சி சுற்றி டயர்ட் ஆகிட்டோம். அதனால தான் ஒரு மணி நேரம் நாங்கள் வலையை வந்து பார்க்கல. விட்ட வலையை வந்து அப்படியே தான் இருந்தது. அதனால தான் வலை வந்து லேட் ஆகி போச்சு இருந்து எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா. ஆனால் விரால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோ விராலுக்கு மேலே தான் பிடிச்சிருப்போமே. இப்போ பாருங்கள் நம்ம பார்க்காத நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த வலையில் ஒரு விரால் அடிச்சுட்டு போயிடுச்சு. இப்போ கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் எப்படி அடிக்கும் பாருங்கள் விராலுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா விராலை தொத்தும் போது ஒரு 4-5 பேர் இருந்து தொத்தணும் அப்படின்னாக்கா உடனே ஊந்துடும் விரால் வந்து பார்த்திங்கன்னா. நம்ம இந்த சைடு மெரிச்சோம் அப்படின்னாக்கா அது அந்த சைடில் போயிடும் விரால். அந்த சைடில் மெரிச்சோன்னாக்கா இந்த சைடில் வந்துடும். 4 பேர் 4 பக்கம் நின்று மெரிச்சோம் அப்படின்னாக்கா விரால் வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக வந்து வலை மேலே வந்து ஊந்துடும். எப்பவுமே வந்து நம்ம மீன் பிடிக்க போகும்போது பால்ச்சல் விரால் இருக்குது அப்படின்னாக்கா ஒரு 2-3 பேர் எக்ஸ்ட்ரா இருக்குது நல்லது. பாருங்க எங்கள் தம்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விரால் பிடிச்சிட்டான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துன்னு பையை விட்டு வந்துட்டானுங்க. இப்போ பையை வந்து ஆள் எடுத்துன்னு வரதுக்காக இப்போ கூப்பிட்டு இருக்கிறோம். ஆளுங்க வருவாங்க பாருங்க. பை எடுத்துன்னு வந்துன்னு வர போகிறாங்க. இப்போ இப்போ பாருங்கள் விரால் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் நிறைய விரால் தான் பிடிச்சிட்டு இருப்போம். நம்ம பெரிய இருந்தாலும் ஓட்டி காட்டணும். அதனால் அப்படியே நம்ம சீக்கிரமாக வந்து ஓட்டி வந்து எடுத்துட்டோம் மொத்தத்தையும். அந்த பாலைச்செடியிலே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பிடிச்சது ஒரு 20 கிலோ விரால் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறமும் அதில் விரால் இருந்தது. நாங்கள் டயர்ட் ஆகிட்டு தான் போய்ட்டுமே. பாருங்கள் இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மீன் பிடிப்போம். ஒரு 4-5 பேர் ஒன்று சேர்ந்து ஏதாவது ஒரு சின்ன இடம் இருந்தால் கூட நம்ம அதில் போட்டு தேவணும் அப்படின்னாக்கா நம்ம கம்பல்சரி வந்து மீன் வந்து மாட்டோம். ஆமாம், இதே வந்து பார்த்திங்கன்னா வலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஏரியில் விடுறதுக்கு தான் ஒரு 50 அடி வலை 55 வலை நமக்கு வந்து செட் ஆகும். பெரிய ஏரியில் விடுறதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி ஒரு 100 அடி வலையோ இல்லை 120 அடி வலையோ இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பேர் சேர்ந்து நம்ம வலிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வலை. இது 55 அடின்றது ரொம்ப சின்ன வலை தான் இது. இப்போ நம்ம ஒரு கரையிலேருந்து இந்த கரையிலேருந்து இந்த கரை வரைக்கும் தான் போகிறோம். இதை வந்து நம்ம தண்ணியில் வந்து ரவுண்டு போனோம் அப்படின்னாக்கா சின்னதாக இருக்கும். அங்கே பாருங்கள். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வலை கண்டி வந்து விட்டுருந்தோம் அப்படின்னாக்கா ஒரு விரால் கூட தப்பிச்சிருக்காது. நிறைய விரால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா எகிரி போயிட்டுருக்கும்.
நான் எகிறதெல்லாம் எடுத்துருக்க மாட்டேன் வீடியோ. இப்போ பாருங்கள், அந்த விராலை நான் எடுத்து வந்து வெளியே போடுவேன். எவ்வளோ விரால் இருக்கும் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 7 விரால் 8 விரால் கிட்ட இருக்கும். சின்ன சைஸ் விராலும் இருக்கும், பெரிய சைஸ் விராலும் இருக்கும். பாருங்கள் நீங்களே. திரும்ப மறுபடியும் சொல்லிக்கிறேன், இந்த வலையோட நீட்டு வந்து பார்த்திங்கன்னா 55 அடி நீட்டு வந்து வரும். 3x3 அப்படின்வாங்க. இந்த வலையோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 3x3 வலையோட திக்னஸ்ஸு. கண்ணோட சைஸு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டை விரல் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஆமாம், ரொம்ப பெருசாக இருக்காது, ரொம்ப சின்னதாக இருக்காது, அது மீடியமாக தான் இருக்கும். வலை வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கும் வலை வந்து பார்த்திங்கன்னா. ஆமாம், வலையோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7000 ரூபா வரும். வலையோட ரேட்டு வந்து 7000 வரும். கொரியர் சார்ஜ் தனியாக வரும். கொரியர் வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும். கொரியருக்கு தனியாக வரும். அந்த வலை மட்டும் பார்த்திங்கன்னா அப்படியே மொத்தமாக செட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7000 ரூபா வரும். பாருங்கள், நம்ம சும்மா போய் வலை விட்டதுக்கே வந்து பார்த்திங்கனாலே எவ்வளோ மீன் இருக்குது பாருங்கள். இந்த மிஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ட்ரிப்பு இல்லை 4 ட்ரிப்பு பிடிச்சிருப்போம். ஆனால் இனிமேல் பிடிக்கிற மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இருந்திருக்கும் மீன். இப்போ இதுதான் சின்ன சின்ன மீனாக இருக்கும். இனிமேல் பிடிக்கிற மீன் வந்து பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக இருக்கும். நான் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் நான் உங்களுக்கு தெளிவாக எடுத்து போடுறேன். பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மிஷம் வந்து ஒரு 3 ட்ரிப்பு 4 ட்ரிப்பு எடுத்துன்னு வந்திருப்போம். நீங்கள் பார்த்துட்டு இது பண்ணுங்கள். உங்கள் மீன் பிடி நண்பருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.